ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 4 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ம் ரோஹிணி கிட்ட வந்து கற்பூரம் ஏத்தி சத்தியம் வாங்குறாங்க. அப்புறமா விஜயா கிட்டயும், அண்ணாமலை கிட்டயும் மனோஜ், ரோஹிணி 2 பேரையுமே கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. ஏன்னா 2 பேருமே உண்மைய மறைச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ரோஹிணி வந்து மீனாவையும், முத்துவையும் அப்படியே மறைச்சுட்டு ரூம்குள்ள போறாங்க. இப்ப மனோஜ் உள்ள போறாரு. அப்போ ரோஹிணி வந்து மனோஜுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்றாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. ஆனா மனோஜ் என்ன சொல்றாருன்னா, "ஆனா இப்பவும் நீ என்ன தானே ஏமாத்தியிருக்க. எல்லாரும் முன்னாடி நான் ஏமாளியா தானே நின்னேன். எனக்கு வந்து இந்த உண்மை தெரியாம தானே இருந்துச்சு" அப்படின்னோனே, இப்ப ரோஹிணி வந்து, "உன்னை நம்புறதுக்கே எனக்கு பயமா இருக்குது. நீ சொல்றத இனிமேனாச்சும் நம்பலாமான்னு தெரியலன்னோனே" ரோஹிணி வந்து, "நான் பொய் சொன்னது உண்மைதான். ஆனா நான் வந்து உன்னை உண்மையாவே லவ் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "இது உன் மேல சத்தியம்னு சொல்ல வராங்க. வேணாமா? நீ சொல்ற எந்த வார்த்தையும் கேட்கிற நிலைமையில இப்ப நான் இல்ல" அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனா, முத்து, ஸ்ருதி, ரவி 4 பேரும் மொட்டை மாடியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணிய பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. முத்து என்ன சொல்றாருன்னா, "எனக்கு இன்னுமே பார்லர் அம்மா மேல டவுட்டா தான் இருக்குது. இன்னும் அடுத்து எப்போ இந்த குண்டு தூக்கி போட போதோ தெரியல. அது மேல எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்குன்னோனே, "ஏன் அப்படி சொல்றீங்கன்னு?" எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, "அவங்க அம்மா வந்து நல்லவங்க தானே, அப்பா தானே தப்பானவர்ன்னு சொல்றாங்க. ஆனா அப்பா ஃபோட்டோ கொண்டு வந்த பார்லர் அம்மா, ஏன் அம்மா ஃபோட்டோவ கொண்டு வரல? அம்மா இவங்க தான்னு ஏன் காட்டவே இல்லன்னோனே" இப்ப ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, "முத்து சொல்றதும் கரெக்ட் தானே. ஏன் அவங்க அம்மா ஃபோட்டோவ நம்ம யார்கிட்டயுமே காட்டவே இல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்காங்க. இப்ப முத்து அடுத்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி பார்லர் நம்ம மனோஜ நல்லா கவனிச்சீங்களா? அவன் அம்மாகிட்ட சொல்லாம இந்த மாரி எந்த உண்மையும் மறைச்சுட்டுலாம் இருக்க மாட்டான். அதுவும் இல்லாம பார்லர் அம்மா உண்மைய சொன்னப்போ, இவன் என்னோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மாறிச்சுல்ல. இவன் போய் தண்ணி அடிச்சாம்ல. ஏன் அப்படி தண்ணி அடிப்பாங்க? அப்படின்னோனே, மீனா என்ன சொல்றாங்கன்னா, "உங்கள மாரி இருக்கவங்க எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. நீ விவரத்தி சும்மா இருன்னோனே" இப்ப ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி அதிர்ச்சியான விஷயம் கேட்டா அந்த மாரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னோனே, அப்போ மனோஜுக்கு அது அப்ப தானே தெரிஞ்சிருக்கு. அப்ப ஏன் அவன் நம்மகிட்ட மாத்தி சொன்னான்? அப்படின்னு சொல்லிட்டு இவங்கலாம் அப்படியே பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, அம்மாவுக்கு வந்து பார்லர் அம்மாவுக்கு வந்து எந்த காசுமே இல்ல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இனி அம்மா வந்து பார்லர் அம்மாவ எப்படி நடத்துவாங்க அப்படின்னு தான் தெரியலன்னோனே, இப்போ வந்து ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, அதுக்காக தான் வெயிட்டிங். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே மனோஜ் ஸ்டெப்ஸ்ல நின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு ரூம்குள்ள போறாரு. இப்ப ரோஹிணி வந்து பேச வரும்போது அவர் வந்து அவாய்ட் பண்றாரு. அந்த மாரி இதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முத்து வந்து ஹால்ல உட்காந்துட்டு, "ஆடிய மாட்டமேன" அப்படி சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு. பக்கத்துல விஜயா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பக்கத்துல அண்ணாமலை உட்கார்ந்திருக்கிறாரு. இப்போ அ அண்ணாமலை வந்து விஜயா கிட்ட வந்து கேட்கிறாரு. "உனக்கு பிடிச்ச மருமகன்னு தூக்கி வச்சுட்டு இருந்தியே, இப்ப என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதே மாரி ஸ்ருதியும் ஓடி வந்து, "ஆமா ஆன்டி, உங்களுக்கு பிடிச்ச மருமக ரோஹிணி தானே. இனிமே அந்த இடத்த யாருக்கு குடுக்க போறீங்க?" அப்படி சொல்லிட்டு எல்லாருமே விஜயாவ வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.